வணக்கம். லேடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த கடைசியாக 2024-23 நடந்த தேர்வுகளில் இருக்கிற கேட்கப்பட்ட கேள்வி பொது அறிவில் கேட்கப்பட்ட எல்லா கேள்வியும் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம். இதுதான் முதல் பதிவாக போடுறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து இதை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஃபஸ்ட்டு 100 கேள்வி தமிழ் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஜிகே பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு. ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எட்வின் ஹெட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் முதல் மாநகராட்சி, அதாவது சென்னை மாநகராட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1688. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? நம்ம பார்த்துருப்போம், குடியரசுத் தலைவருக்கு 3 அதிகாரங்கள் இருக்குது. அவசரகால அதிகாரங்கள். 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. அப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 356. 105வது கேள்வி பாருங்கள். எந்த நாட்டில் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளதுன்னா இங்கிலாந்தில் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. பிரான்சில் பலகட்சி ஆட்சி முறை உள்ளது. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும் சொல்லியிருக்காங்க. உரிமைகள் பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு. வாக்களிக்கும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, குழந்தை தொழிலாளர் உரிமை. வாக்களிக்கும் உரிமை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு அரசியல் உரிமை. இதுலேயே நீங்கள் விடையை எடுத்துடலாம். முதலுக்கு 3 அதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமையில் வரும். பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமையில் வரும். குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும். அப்போ விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5ஆண்டு திட்டங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5ஆண்டு திட்டங்கள் 2வது 5ஆண்டு திட்டமும், 3வது 5ஆண்டு திட்டம், அப்புறம் 4வது 5ஆண்டு திட்டம் தான். முதல் 5ஆண்டு திட்டம் நம்ம அந்த இலக்கை அடைந்துடுவோம். அதுபோக முதல் 2 5ஆண்டு திட்டங்களில் நம்ம வெற்றி அடைந்துடுவோம். 3வது 5ஆண்டு திட்டத்தில் தான் நமக்கு தோல்வி ஆரம்பிக்கும். இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஏப்ரல் 6, 1948. ஆப்ஷன் பி. இந்தியாவில் உள்ள வரிகள் இந்தியாவில் 2 வகையான வரிகள் வசூலிக்கப்படுகிறது. அவை நேர்முக வரி, மறைமுக வரி. ஆப்ஷன் சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 29 மார்ச் 2017 தான் நாடாளுமன்றத்தில் ஜிஎஸ்டி நிறைவேற்றப்பட்டது. சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, நில உடைமை முறை. ஜமீன்தாரி முறைனா ஒரு ஜமீன்தார் நிலங்களை குத்தகைக்கு விட்டு அவங்கள்ட்ட வசூல் பண்ணி தருவார். அப்போ அது நிலச்சுவாந்தார் முறை, அது சரி. 2 மகள்வாரி முறை ஒரு கிராமங்கள் அளவிலான ஒரு குழுக்கள் வரியை வசூலித்து போய் கட்டுவாங்க. அப்போ அது சொந்த சாகுபடி முறை வராது. அது இனவாரி முறை வரும். ரயத்துவாரி முறை தான் சொந்த சாகுபடி முறை வரும். அதாவது நிலத்தை யார் வச்சுருக்காங்களோ அவங்களே வரியை அரசுக்கு நேரடியாக கட்டுவாங்க. நில உடைமை முறை அப்படின்னா நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது தான் நில உடைமை முறை. அப்போ ஆப்ஷன் 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் டி. பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னலாடைகளின் நகரம். நூல் கிண்ணம் அப்படின்னா இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாட்டை அழைப்பாங்க. எஃகு நகரம் சேலம். ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு. 1945 ஜூலை 14 இவர் சிம்லா மாநாட்டை கூட்டுவார். அதுதான் பிரிவினைக்கான எதிர்ப்பு, பிரிவினையை தடுப்பதற்காக முயற்சிக்காக எடுக்கப்பட்ட கடைசி முயற்சி சிம்லா மாநாடு தான். அடுத்தது பாருங்கள், மைசூர் போர்கள் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த உடன்படிக்கை மூலயமா எந்தெந்த போர் முடிவடைஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. மங்களூர் உடன்படிக்கை 2ஆம் கர்நாடக போருடன் சம்மந்தப்பட்டது. 2வது மைசூர் போரோட சம்மந்தப்பட்டது. 2வது மைசூர் போர் ஹைதர் அலி, திப்பு மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்றது. வருஷம்
1781 84 வரைக்கும் நடந்திருக்கும். 1782 வந்து புற்றுநோய் காரணமாக ஹைதர் அலி இறந்துருவார். மீதி 2 ஆண்டுகள் வந்து திப்பு தான் வந்துட்டு அந்த போரை வந்து தொடர்ந்து நடத்திருப்பார். அப்போ 2வது மைசூர் உடன்படிக்கை வந்து மைசூர் போருக்கான உடன்படிக்கை வந்து திப்புவுக்கும் ஆங்கிலேயருக்கிடையே நடைபெற்றது. வருஷம் வந்து 1784. அப்போ 1க்கு 4 வரும். இதில் பாருங்கள் 1க்கு 4 பியில் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நம்ம கரெக்டாக அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து 2வது வந்து பாரிஸ் உடன்படிக்கை வந்து 1783. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்து 1794. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்து 3வது மைசூர் போருக்கான உடன்படிக்கை. அது வந்து 91 நடக்கும். மைசூர் போர், 3வது மைசூர் போர் திப்புவுக்கும் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து காரன்வாலிஸ் பிரபு வந்து அப்போதைக்கு ஆளுநராக இருப்பார். அந்த டைமில் வந்து நடைபெற்றிருக்கும். அலகாபாத் உடன்படிக்கை வந்து 1765. மங்களூர் உடன்படிக்கை 1784 திப்பு விசஸ் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ். பாரிஸ் உடன்படிக்கை வந்து 1783. இது வந்துட்டு எனக்கு சரியாக எந்த போர்னு நினைவுக்கு வரல. நினைவு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்து 3வது மைசூர் போருடைய சம்பந்தப்பட்டது. வருடம் வந்து 1794. அலகாபாத் உடன்படிக்கை வந்து 1765. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகளில் பொறுத்து சொல்லியிருக்காங்க. டெல்லியில் வந்துட்டு எப்போ நடந்துச்சுன்னா 1932 நடந்துச்சு. 1931 வந்து மாநாடு நடந்திருக்காது. 1932 டெல்லியில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். வந்து எந்தெந்த ஊர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்தந்த ஊரில் அதுக்கு தெரிஞ்ச வருஷங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த இதை பொருத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் எடுக்க முடியும். லாகூரில் வந்து நமக்கு இப்போ பெரும்பான்மையாக தெரிஞ்சது என்னது, 1929 லாகூர் மாநாடு ஒன்று தெரியும். அலகாபாத் மாநாடு. சென்னை மாநாடுனாலே முதல்ல நினைவுக்கு வருது 1887 தான் சென்னை மாநாடு நினைவுக்கு வரும். அப்போ 4க்கு 1 வரணும். 4க்கு 1 வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் டி தான். அப்போ ஏபியை நீக்கிருங்க. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராக வரணும். அப்புறம் அடுத்து டெல்லி மாநாடு வந்து 1932 நடக்கும். 31 முதல் வட்டமேசை மாநாடு காந்தி கலந்துக்க மாட்டார். 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து டெல்லி மாநாடு நடைபெற்றிருக்கும். அப்போ டெல்லி வந்து 1932னா 1க்கு 4 வரணும். இப்போ இதில் பாருங்கள், இது 2ல் 1க்கு 4 எதுக்கு வருது, டி வருது. அப்போ 1க்கு 4, கடைசிக்கு வந்துட்டு 1 வரணும். அதாவது ஏக்கு வந்து 4ம் டிக்கு வந்து 1 வரணும். டெல்லி 1932, லாகூர் வந்து 1893, அலகாபாத் வந்து 1888, சென்னை வந்து 1887. முதல் மாநாடு வந்து பம்பாயில் நடக்கும். எப்போ, 1885. 2வது மாநாடு கல்கத்தாவில் நடக்கும் 1886. 3வது மாநாடு வந்து சென்னையில் நடக்கும் 1887. 4வது மாநாடு வந்து அலகாபாத்தில் நடக்கும் 1888. இந்த தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 5 மாநாடு இல்லைன்னா ஒரு 10 மாநாடு, கடைசி ஒரு 5 மாநாடு, இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக அதில் விடையளிச்சுட்டு போயிடலாம். மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஊமைகளின் தலைவன் இல்லைன்னா வாய் பேச முடியாதவரின் தலைவன் அப்படின்ற பொருளில் வந்து மூக் நாயக்னு ஒரு பத்திரிகையை வந்து அம்பேத்கர் தொடங்கியிருப்பார். எந்த மொழின்னா அவர் வந்து மராத்தி மொழியில் தொடங்கியிருப்பார். அடுத்து, சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? சந்திரிகையின் கதை வந்து பாரதியார் எழுதிய ஒரு உரைநடை. தாகூரின் மனைவி பெயர் கேட்டிருக்காங்க. தாகூரின் மனைவி பெயர் வந்து மிருணாளினி தேவி. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவிய யாருன்னா மோகன் சிங் வந்து கேப்டன் மோகன் சிங் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவுவார். அதன் பிறகு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்துடைய பொறுப்பை ஏற்றுக்குவார். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரவால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டார்னா சுதேசி தினமாக கொண்டாடலாம்னு சொல்லி திட்டமிட்டிருப்பாங்க. 1908 அது பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் யார் யார் அந்த முயற்சி எடுத்ததுன்னா வ.உ. சிதம்பரனாரும் அதில் ஒன்றுக்காரு சுப்பிரமணிய சிவாவும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து 1908 வந்துட்டு பிபின் சந்திரபால் விடுதலை அடைந்ததை வந்து ஒரு சுதந்திர நாளாக கொண்டாட முடிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? கல்லாதவர்களை வந்து வள்ளுவர் வந்து விலங்குடன் ஒப்பிடுகிறார். 122 பாருங்க. என்பும் உரியர் பிறக்கு அப்படின்னா, அதாவது யார் வந்து தன்னுடையதும் பிறருக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாருன்னா அன்புடையவர். அதாவது இந்த குறள் என்னென்னா,
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்போ அன்புடையவர் தான் வந்து தன்னுடையதும் பிறர்க்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்ததும் ஒரு திருக்குறள் கேள்விதான். பலகற்றும் கல்லார் அறிவில்லாதர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா, பல நூல்கள் கற்றிருந்தாலும் உலகத்தோடு ஒற்று வாழக்கூடிய கல்வியை கல்லாதவர் வந்து வள்ளுவர் வந்து கல்லாதவர் அப்படின்னு கல்லாத அறிவில்லாதவர் சொல்றாரு. அப்ப உலகிலோடு வாழாதவர். ஆப்ஷன் டி. புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். புத்தேன் உலக வாழ்க்கையை யார் வந்து உறுதியாக வாழ்வார்னா, யார் வந்து திருடாதவரோ அவர் தான் வாழ்வார்னு சொல்றாரு வள்ளுவர். 125 பாருங்க. பொருள் இல்லாரை எல்லோரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுறாருன்னா, பொருள் இல்லாதவங்கள வந்து எல்லாரும் எள்ளுவர், அதாவது ஏளனமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்பினவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா, துறவுக்குரிய இலக்கணமாக வந்து வள்ளுவர் குறிப்பிடுறார். ஐம்புலன்கள் அடக்கு ஆள்வதையும் அதனுக்கான அது விரும்புகிறத எல்லாத்தையும் வந்து விட்டு விடுறதையும் வந்து என்னன்னா துறவரத்துக்கான இலக்கணம்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து கணக்கு இருக்கு, அது நம்ம அப்புறம் பிறகு பார்க்கலாம். 128 பாருங்க. அதாவது டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. அதாவது டேஸ் எனும் அப்படின்னு மட்டும் தான் சரியாக இருந்திருக்கும். தொல்காப்பியம் அப்படிங்கிற தமிழ் இலக்கிய நூல் தான் வந்துட்டு நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுது. 129 பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யணும். சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852 நிறுவப்பட்டது. ஆமாம், கஜுலு லட்சுமி அரசு செட்டியார் என்பவரால் வந்து 1852 வந்து சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது. இரண்டாவது பாருங்க. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. ஆமாம், ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் என்ன பண்ணியிருப்பார், 1891 வந்து சுதேசமித்திரன்ற ஒரு இதழை தொடங்கியிருப்பார். அது பின்னாடி வந்து நாளிதழாக மாறும், தினசரியாகவும் மாறும். அடுத்து மூன்றாவது, குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. சென்னை வாசிகள் சங்கம் வந்து குடிமைப்பணி தேர்வுகள் வந்து இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே சமயத்தில் நடத்தப்படணும்னு சொல்லுவாங்களே தவிர இந்தியாவில் மட்டுமே நடத்தப்படணும் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. அடுத்து வந்து வி.எஸ். சீனிவாசனார் வந்து ஒரு தீவிர தேசியவாதி அவர் சொல்லியிருக்காங்க. வி.எஸ். சீனிவாசனார் வந்து ஒரு தீவிர தேசியவாதி கிடையாது, அவர் ஒரு மிதவா தேசியவாதி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 சரி 2 சரி 3 4 வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 ஆகியவை சரி. 130வது கேள்வி பாருங்க. கூற்று வந்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. காரணம் வந்து தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். இதில் காரணம் பாருங்களேன், கூற்று வந்து சரி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி. ரங்கையா, செயலாளர் வந்து அனந்தாச்சாரில் இருந்திருப்பார். அதே போல் தென்னிந்தியாவில் வந்து தெளிவான தேசிய நோக்கங்களுடன் வந்து தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு வந்து சென்னை மகாஜன சபை தான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. 131 பார்த்தீங்கன்னா 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. இது வந்து சரி. ஏன்னா போர் முடிஞ்சோடனே கைது செய்யப்பட்டு திப்புவின் மகன்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. இதுவும் சரி. 7000 பக்கோடாக்கள் அவருக்கு இதுக்கு பரிசாக கொடுப்பாங்க. வில்லியம் பெண்டிங் வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். ஆமாம், அப்போதைய ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவும் கர்னல் ஜான் கிரடாக்கும் வந்துட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டாங்க. புதிய இராணுவ விதிமுறைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீக்கிட்டாங்க. இது வந்து அமுல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டதுன்னு. அப்போ இதுதான் தவறு. ஆப்ஷன் டி தவறு. 132 சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் வந்து அயோத்திதாசர் தான் வந்து சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை வந்து நிறுவினார். அதுபோக ஒடுக்கப்பட்டோர் கோயில் நிலைவுக்காக இவர் வந்து என்ன தொடங்கியிருப்பார்னா ஒரு அத்வைதானந்த சபா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். நாராயணகுரு வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பார். சாவித்திரிபாய் புலே வந்து இவர் தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து புனேல தொடங்கியிருப்பாங்க. இவருடைய கணவர் தான் வந்து மகாத்மா ஜோதிபா புலே. ஐயன்காளி வந்து கேரளாவில் வந்து சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பார். 133 பார்த்தீங்கன்னா போர்த்துகல் சொல்லியிருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம், விதவை வருமான சங்கம், பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம்.
பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867. அப்போ 1க்கு 3, 2 இதில் இருக்குது. 1க்கு 3 ஏவும் கிடையாது, டியும் கிடையாது, பிசியில் தான். ரெண்டாவது பாருங்கள், விதவை மறுமண சங்கம் வந்து ஆர்சி பாண்டா எம்ஜி ராணடே வந்து விதவை மறுமண சங்கம் தொடங்கியிருப்பார். எந்த வருஷம்? 1861. அப்போ 2க்கு 4, 3, 4, அப்போ சி. அடுத்து 1 பாருங்கள், பூனே சரோஜினி சபா, இதுவும் வந்து மகாதேவ் கோவிந்த ராணடே தான் தொடங்கியிருப்பார். 1870. தக்கான கல்விக் கழகமும் ராணடே அவர்கள் தொடங்கினது தான் 1884. இந்த ராணடே வந்து மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தில் வந்து மகாராஷ்டிரா பகுதியில் இருந்த பிரார்த்தனை சமாஜ உறுப்பினர்களில் மிக முக்கியமானவர். அவர் 3 விஷயம் தொடர்ந்து பண்ணியிருப்பார். ஒன்று, விதவை மறுமண சங்கம் 1861 தொடங்கியிருப்பார். பூனே சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து 1870 தொடங்கியிருப்பார். தக்கான கல்விக் கழகம் வந்து 1884 தொடங்கியிருப்பார். அதுபோக தேசிய சமூக நல மாநாடுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அது நடத்துவாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து, இந்த சட்டம் வந்து நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இயற்றினாங்க. 1926 தான் வந்து இந்து சமய அறநிலைய சட்டம் அமைக்கப்பட்டது. 1924 வந்து பொதுப்பணியாளர் தேர்வு வாரியம் வந்து அமைச்சிருப்பாங்க. அதே போல் 1921-22 வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்துக்கான முதல் ஆணையை வந்து நீதி கட்சி அரசாங்கம் வந்து வெளியிட்டது செப்டம்பர் மாதத்தில். 135வது கேள்வி பாருங்க, உலக சமூக நீதி நாள் பொறுத்து கேட்டிருக்காங்க. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி, பிலடெல்பியா பிரகடனம், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. உலக சமூக நீதி நாள் வந்துட்டு பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி வந்து ஜூன் 10. பிலடெல்பியா பிரகடனம் வந்து ஆகஸ்ட் 2. ILO சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்துட்டு 11 ஏப்ரல். அப்போ ஆப்ஷன் டெல்லி 3, 4, 2, 1. பின் வருவனவற்றுள் காலவரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜம் தொடங்கினது வந்து ராஜா ராம்மோகன் ராய். எந்த வருஷம்? 1828 தொடங்கியிருப்பார். பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டரங் வந்து 1867 தொடங்கியிருப்பார். சாரதா சதன் வந்து தொடங்கினது யாருன்னா இவங்க பண்டிட் ரமாபாய் தொடங்கியிருப்பாங்க 1889 அந்த காலகட்டங்களில். ஆரிய சமாஜத்தை வந்து தயானந்த சரஸ்வதி தொடங்கியிருப்பார் 1875. அப்போ இதிலே நம்ம வரிசைப்படுத்தலாம். அப்போ பிரம்ம சமாஜம் தான் இருக்கிறதுலே முன்னாடி வந்தது 1828. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867 ரெண்டாவது. அது மூணாவது வந்துட்டு 1875 தொடங்கப்பட்ட ஆரிய சமாஜம். அப்போ 1, 2, 4, 3 ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஒரு பாலிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைகளுக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவதுன்னா, இது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும். சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, அரசியலமைப்பு தீர்வான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு நமக்கு ஒரு 6 வகையான உரிமைகள் இருக்கு இல்லையா? அதில் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் தான் வரும். என்னென்னா, அந்த கொத்தடிமை முறை, மனித வியாபாரத்தை தடை செய்தல், அதெல்லாம் வந்து 23 வரும். 24 வந்து 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து கடினமான வேலை, தொழிற்சாலை வேலை, சுரங்க வேலை இதிலெல்லாம் அவங்கள வேலைக்கு அமர்த்துவது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். கல்வி என்பது ஒரு என்னன்னு கேட்டிருக்காங்க, நுகர்வு பண்டமா மூலதன பண்டமா அப்படின்னா, கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டமும் மூலதன பண்டமும் ஆகும். அப்போ இரண்டுமே தான் கல்வி. 139 பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு எதனை உருவாக்குவதாக அறிவித்ததுன்னா, சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை ஒன்றை உருவாக்குவதாக அறிவித்தது. 140 பாருங்க, பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது? கல்விக்கான உரிமை வந்து ஆர்டிகல் 21A சேர்க்கப்பட்டது. அதாவது அந்த 86வது சட்டத்திருத்தம் 2002 நடந்துச்சுல்ல, அந்த சட்டத்திருத்தின் மூலயமா பிரிவு 45 இந்த 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாய ஆரம்ப கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பிரிவு 21A வந்து சேர்க்கப்பட்டது. இது வரைக்கும் நம்ம ஒரு 140 கொஷின் 40 கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 35 கேள்வி இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நேரம் அதிகமாக இருக்கனால இதோட இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க, அவங்களும் நல்லா படிக்கட்டும். இன்னும் போக போக
இது தொடர்ந்து பார்க்க இது வந்து முன்னாடி நடந்த கேள்விகளையும் அதுக்கான விடைகளையும் சரியாக பார்க்க நமக்கு ஒரு நல்ல பழக்கமாகும். சில இடங்களில் எப்படி நம்ம எதை ஒதுக்கலாம், எப்படி ஒதுக்கலாங்கிறத போக போக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.